மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? கை தட்டிட்டு போய் கடகடியா பிச்சை எடுக்கிறீங்க. உழைச்சு திங்க கூடாதா? சி 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 சி. இதுதான் உங்களுடைய கௌரவமா? உங்ககிட்ட நான் கைத்தட்டல் வாங்கணும், என்ன பெருமையா பீத்திக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. இது எல்லாமே ஒரு போராட்டம் தான். என்னை வரைக்கும் இந்த சமூகத்துல சுதந்திரமா நாம இருக்க போறோமோ அன்னை வரைக்கும் நம்மளுடைய போராட்டம் நீண்டுட்டு தான் இருக்கும். எனக்கு நானே கற்பனை பண்ணி நேத்து தானே எல்லாரும் சினிமா நடிக்க ரேவதி மாதிரி இருக்கிறேன்னு சொன்னாங்க. நம்ம அந்த பேரே வச்சுக்குவோம். அம்மா என் பேரு ரேவதிமா. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நான் தான் உங்கள் லைன் கிங் மதன்ராஜ். அண்ட் இந்த vlog வந்து எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட ஹெட்லைன் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அதே தான் ப்ரைடு பலூசா. ஸோ நான் வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் போனதே கிடையாது. நான் நினச்சேன் ஓகே நம்ம வந்து ஃபுல் vlog-ஆக கொண்டு வரணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு நாங்கள் பிளானோட போயிருந்தோம். அங்கே போய் ஒரு பை மிஸ்டேக் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளோட ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை. ஸோ அதனால் சின்ன சின்ன சீக்வன்ஸ் மட்டும்தான் நாங்கள் எடுத்திருந்தேன். ஸோ அதில் நான் ஃபர்ஸ்ட் டைம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுலாம் நடந்துச்சு. என்ன அப்படின்னாக்கா நம்ம ரேவதி அம்மா, நிறைய பேருக்கு ரேவதி அம்மாவை தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து என்ன சொல்கிறது, தெனாவட்டு படத்தில் வந்து ஆக்ட் பண்ணவங்க. ஜீவா சார் வந்து கூட ஒரு சீன் நடிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் அவங்கள வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போது லைவில் நான் வந்து பார்க்குறேன். ஸோ நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க பண்ண அந்த நாடகம் வந்து அவங்களோட ஓன் ஸ்டோரியை வந்து அந்த நாடகமாக வெளிக்கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் காட்டினாங்க. நாங்களாம் மெய் மறந்து அந்த இடத்துல ஸ்டன் ஆகிட்டேன். அவ்வளோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் அழுக வந்துச்சு, இன்னொரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அவங்களுக்குள்ள அவ்வளோ ஆக்டிங். இதே நேரத்தில் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை வந்து தாண்டி வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு அப்படின்றத வந்து தெளிவாக அந்த நாடகம் மூலிமா காமிச்சாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை நான் சொல்கிறத விட நீங்களே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அவங்க ப்ளாக்குள்ளே போகலாம். எப்படி இருக்கேன்? நான் கட்டிருக்கிற புடவை நல்லா இருக்கா? அம்மா பாட்டி காலத்துல இப்படிதான் புடவை உடுத்திக்கிட்டு வயக்காட்டுல இறங்கி நாத்து நடுவாங்க, களை எடுப்பாங்க, கதிர் அறுப்பாங்க. விவசாய குடும்பம் இல்லையாங்கிறது. ஆனா இப்ப எங்க விவசாயம் நடக்குது? மழை இல்ல, காவிரியில தண்ணி இல்ல, விவசாய பூமி எல்லாம் அடுக்குமாடு குடியிருப்பா மாறி போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி புடவை கட்டுறது கூட அம்மா பாட்டி காலத்தோடய போயிடுச்சு. ஆனா நான் புடவை கட்டுறதுக்கு எத்தனை கஷ்டங்களை, எத்தனை அவமானங்களை சுமந்து இருக்க தெரியுமா? திண்டுக்கல்ல மாரியம்மன் பண்டிகை பூனால இருந்து, பம்பாயில இருந்து, டெல்லியில இருந்து, திருநங்கை எல்லாம் ஒண்ணு சேருவாங்களாம். மாரியாத்தாளுக்கு கும்மி அடிச்சு முளைப்பாரி எடுத்து பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்களாம். வீட்டுக்கு யாருக்கு தெரியாம அக்காவுடைய துணிமணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளும் திண்டுக்கலுக்கு போயிடணும். பாம்படுத்தி அம்மா, தாதி பாம்படுத்தி, பாட்டி பாம்படுத்தி, பாட்டி குருபாய் பாம்படுத்தி. சீக்கிரம் பேட்டா. எந்த ஊர் மகா நீ? நாமக்கல் அம்மா. அவங்களை எல்லாம் பார்க்கும்போது நிச்சயம் பொம்பளை மாதிரியே இருந்தாங்க. யாரும் சொல்ல முடியாது அவங்க எல்லாம் திருநங்கைன்னு.
ஆமா ஆமா, உங்களை மாதிரியே நானும் புடவை உடுத்திக்கணும். வீட்டுல இருந்து அக்காவுடைய துணிமணி எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். இதை உடுத்திக்குவாமா? பொட்டைங்க வீட்டுக்கு வந்துட்டு புடவை உடுத்திக்குவான்னு கேக்குற. போமாக்கா, போய் அந்த ரூம்ல உடுத்திக்கிட்டு வா. சரிங்கம்மா. அக்காவுடைய பாவாடையை கட்டிக்கிட்டேன், ஜாக்கெட்டும் போட்டுக்கிட்டேன், தாவணியும் எடுத்து போட்டுக்கிட்டேன். அப்ப எல்லாம் எங்க வீட்டுல பொம்பளை கணக்கா நீட்டமா முடி வளர்த்த விட மாட்டாங்க. காது குத்தக்கூடாது, மூக்கு குத்தக்கூடாது. கடையில வாங்கிட்டு வந்து விற்க வச்சுக்கிட்டேன். பிரஷ் கம்மல், பிரஷ் முக்குத்தி எல்லாம் போட்டுக்கிட்டேன். கை நிறைய வளையல் போட்டு, நெத்தி நிறைய குங்குமம் வச்சு, தலை நிறைய பூ வச்சு கண்ணாடியில என்னுடைய அழகு பார்த்தேன். எம்பூட்டு அழகா இருக்கேன் நானு. இத்தனை நாளா இந்த அழகை நான் எங்கோல வச்சிருந்தேன். இத பார்க்கும் போது ஸ்கூலுக்கு கட் அடிச்சுட்டு எம்ஜிஆர் சரோஜா தேவி சினிமா பார்த்த ஞாபகம். அந்த சினிமாவில் வர சரோஜா தேவியாவே நான் நினைச்சுக்குவேன். படம் விட்டுட்டு வெளியில வந்தா காடு கரையெல்லாம் ஆடி பாடி சந்தோஷமா இருப்பேன். பாடி பொம்பளை பொம்பளை கணக்காத்தான் இருக்கிற. அக்கா, இவளை பார்த்தா அந்த தமிழ் சினிமா நடிகை ஒரு பேரு வந்து போச்சு. ரேவதி, அவள மாதிரி இல்ல. நெத்தி, மூக்கு, உதடு அச்சசல் ரேவதி மாதிரிதான் இருக்கா. ரேவதினு சொன்னோன்னு என்னை ஒன்றுல லட்சக்கணக்கான வண்ண வண்ண பச்சை ஊசிகள் சிறுகடிச்சு பறக்கிற மாதிரி. அதே சந்தோஷத்தோட புடவை தூக்கி இடுப்புல செருகிக்கிட்டு கிணத்துல தண்ணி சேர்ந்தது என்ன, பெரியவங்க துணிமணி எல்லாம் துவைச்சு போடுறது என்ன, பெரியவங்களுக்கு தாளம் போடுறது என்ன, மிளகா அரைக்கிறது என்ன, பொம்பளை உடுப்புல பொம்பளை கணக்கா வேலை செய்யறதுக்கு அவ்வளவு சந்தோஷம். நாளைக்கு சம என்ன ஒரு மகளை தத்தெடுக்க போறாங்க. அன்னைக்கு நைட்டு அங்கேயே தங்கிட்டோம். அன்னைக்கு நைட்டு அங்கேயே தங்கிட்டேன். வேலை செஞ்சு டயர்டாகி போச்சு. காலன்னைக்கு கையன்னைக்கு போதும் போதும் ஆச்சு. நாளைக்கு வேலை சீக்கிரமா எந்திரிக்கணும். நான் படுக்கிறேன். படுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்லணும். பட்டுன்னு நினைப்பு வந்துச்சு எனக்கு. பொட்ட பிள்ளைங்க நைட்ல படுத்து தூக்கும் போது இரவு கூட உங்க மேனி பாத்திர கூடாதா முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்க. நான் பொட்ட பிள்ளை ஆயிட்டேன், இரவு என் மேனி பாத்திர கூடாது. பிச்சுட்ட கால இருந்து மாறு வரைக்கும் இழுத்து போட்டு
அம்மா அந்த பாவாடை நான் ரொம்ப டைட்டா கட்டிட்டேன். ஒரே அரிப்பு அந்த இடம். லூஸ் பண்ணி பார்த்தா செவந்து போய் தார வந்து போச்சு. இந்த பிரா ஜாக்கெட் எவ்வளவு டைட், மூச்சே விட முடியல. தோப்பா வச்சிருக்கீங்க இல்லையா, ஊத்துது. கைய விட்டு சொஞ்சுக்கலாமான்னு இருக்குது. கழுத்துல போட்டிருக்குது, காதுல போட்டிருக்குது, அப்பப்ப அங்கங்க குத்துது. நான் வீட்டுல ஆப் டவுசரும் முண்டாவணின்னு போட்டு படுத்துட்டு எனக்கு பழக்கம். முதல் முறையா பொம்பளை கணக்கா பொம்பளை உடுப்புல படுத்துக்கோங்கிற பாரு. என்ன பண்றது, பொம்பளைங்க எப்படிதான் கஷ்டப்படுறாங்களோ. ஒரு நாளைக்கே இம்பிட்டு கஷ்டம்னா காலம் பூரா பொம்பளைங்க எப்படிதான் கஷ்டப்படுறாங்களோ. அப்ப நம்ம பொம்பளைய மாறணும்னா அந்த கஷ்டமெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். நம்ம முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்கப்பா. பொட்டை பிள்ளைங்க ரோட்ல நடந்து வந்தா ஆம்பளைக்கு எதுக்கு வந்தாக்க ஒதுங்கி தலை குமிஞ்சு போகணுமா. ஆம்பளைக்கு சரியா கால் மேல கால் போட்டு உட்கார கூடாதான். என்னமோ எதுக்கு சொன்னாங்களோ, நாமளும் அப்படி நடந்துக்குவோம். நான் தூங்குறேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நாளைக்கு வெள்ளனா எந்திரிக்க முடியாது. இவ்வளவு சீக்கிரம் வெடிச்சு போச்சா? ஐயோ, ஜமாத்துக்கு வர எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. இங்க வாடி. பேர் என்னடி? துரைசாமி அம்மா. ஆம்பளை பேரை சொல்லாதடி, பொம்பளை பேரை சொல்லு. உனக்கு நீ கற்பனை பண்ணி ஒரு பேர் வச்சிருப்பியல்ல, அந்த பேரை சொல்லு. எனக்கு நானே கற்பனை பண்ணி. நேத்து தானே எல்லாரும் சினிமா நடிகை ரேவதி மாதிரி இருக்கிறேன்னு சொன்னாங்க. நம்ம அந்த பேரே வச்சுக்குவோம். அம்மா என் பேரு ரேவதிமா. அம்மா பேருல ரேவதிக்கு 5 ரூபாய். இங்க பாரு பேட்டா, இனிமே அவதான் உனக்கு குரு. உனக்கு நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி கொடுக்குறவங்க இனிமே அவதான். எப்படி உன் வீட்டுல உன் அம்மா அப்பா இருக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம திருநங்கை சமூகத்துல உனக்கு அம்மா அப்பா எல்லாம் அவதான். புத்தியா பொழைச்சுக்கணும், புரிச்சுதா? சரிங்க, அவங்கதான் என்னுடைய குரு. எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுக்குறவங்க அவங்கதான். எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தைகளை வேணுங்கிறத வாங்கி கொடுத்து பார்த்துக்குவாங்க, எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்துவாங்க, எப்படி ஒரு ஆசிரியர் கண்ணு மூக்கு உதவி மட்டும்தான் தெரியுது. உடம்பெல்லாம் கத்தியால குத்தி கொண்டு போட்டு படுவாங்க. அவங்க செஞ்ச தப்பு என்ன? அவங்க நாட்டுதானே தட்டி கேட்டாங்க. ஈவு இறக்கம் இல்லாம இப்படி குத்தி கொண்டு போட எப்படிதான் மனசு வருதோ? யாரு என்ன குருன்னு கூப்பிடு? இனி யாரு எனக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுப்பாங்க? என் குருவுடைய இழப்பு என் தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. சபை முன்னாடியே மனசு உடைஞ்சு அப்படியே உட்காந்துட்டேன். சவுக்கன் வீட்டுக்காரங்க வந்தாங்க. என் முகத்துல மஞ்சள் பூசி விட்டாங்க. என் தலை நிறைய பூ வச்சு விட்டாங்க. கை நிறைய வளையல் மாட்டி விட்டாங்க. என் குருவை தூக்கிக்கிட்டு போய் சுடுகாட்டுல அடக்கம் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து என் வளையல உடைச்சாங்க, என் பொட்டை அடிச்சாங்க, என் பூ எடுத்து எறிஞ்சாங்க. வெள்ளை புடவை உடுத்தி
என்ன விதவி ஆக்கினாங்க. 40 நாள் இந்த வெள்ளை புடவையோடைய குரு ஞாபகமாவே நான் இருந்தேன். 40 நாள் என் குருக்கு காரியம். ஒட்டுமொத்த எங்க திருநங்கை சமூகம் எல்லாரும் வந்திருந்தாங்க. அதுல என்னுடைய காலாகுரு வந்திருந்தா. அவ எனக்கு கலர் புடவை கொடுத்து உடுத்திக்க சொன்னா. பூ வச்சு விட்டா, பொட்டு வச்சு விட்டா. திரும்பி என்ன அவ சுமங்கலி ஆக்குனா. நீங்க பாருங்க, இனிமே நீ வெள்ளை புடவையெல்லாம் கட்டிக்க கூடாது. அம்மா நான் கொடுத்த இந்த கலர் புடவை தான் கட்டிக்கணும். உன் குரு இல்லைன்னு வருத்தப்படாத. உன் குருஸ்தானத்துல குருவா இருந்து உனக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்ன மகா ஒண்ணுமே பேசாததுக்கு இல்ல, உன் குரு ஞாபகமா நீ வெள்ளை புடவையோட தான் இருக்கணும்னா அது வாய்ஸ்டம். என்னுடைய குரு ஞாபகமா நான் காலில் மெட்டி போடுறதே மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? கை தட்டிட்டு போய் கடகடியா பிச்சை எடுக்கிறீங்க. உழைச்சு திங்க கூடாதா? சிச்சி 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 சி இதுதான் உங்களுடைய கௌரவமா? சிக்னல்ல வண்டி நிறுத்த முடியல, வந்து தொந்தரவு பண்றாங்க. ஏமா அப்படி தொந்தரவு பண்றீங்கன்னு கேட்டா சீரியஸிங்கமா பேசுறாங்க. மானம் மரியாதைங்கிறது உங்களுக்கு எல்லாம் இல்ல. சிச்சி 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 ட்ரெயின்ல தூக்கிட்டு போனா கூட அடிச்சு எழுப்பி காசை கொடுக்குறாங்க. எங்க இருந்துதான் வருவாங்களோ தெரியல. சிச்சி 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 உடம்பு தெரியற மாதிரி உடுப்ப மாட்டிக்கிட்டு உதட்டுல சிவப்பு சாயத்தை பூத்திக்கிட்டு ரோட்ல நின்று செக்ஸ் ஒர்க் பண்றாங்க. இவங்களும் நம்மள மாதிரி அம்மாப்பா வயிற்றுல 10 மாசம் பிறந்துதான் வந்தாங்களான்றதே சந்தேகமா இருக்குது. மானம் மரியாதை கண்ணியம் அப்படின்றது எதுவுமே உங்களுக்கு கிடையாது. சி 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 நீங்க எங்களை பார்த்து கேள்வி கேட்கறீங்களா? நீங்க என்ன பார்த்து கேள்வி கேட்கறீங்களா? உங்களை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு எங்கிட்ட நிறைய இருக்கு. 5 வயசு 10 வயசு குழந்தைங்க கூட பார்க்காம அவங்கள கடத்திக்கிட்டு போய் பாலியல் வன்புணர்வு கொண்டு சீமண்ண ஊத்தியும் முள் புதர்லையும் தூக்கி எறியறீங்களே, இதுவா உங்களுடைய கௌரவம்? ஜாதின்ற பேர்ல மதன்ற பேர்ல ரோட்லயும் ரயில் தண்டவாளத்திலையும் வெட்டி வெட்டி போடுறீங்க, ஆவண கொலை பண்றீங்க. இதுவா உங்களுடைய தர்மம்? எனக்கு பிடிச்ச மாத்தல நான் சேரணும், எனக்கு பிடிச்சவன நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்க மறுக்கிறீங்க. அதை நான் மறுத்தா மூஞ்சில ஆசிட் அடிக்கிறீங்க. இதுவா உங்களுடைய தர்மம்? இதெல்லாம் யாரு தப்புன்னு தட்டி கேட்கிறாங்களோ தட்டி எழுதுறாங்களோ அவங்க துப்பாக்கில சுட்டு சாகடிப்பீங்க. அடைச்சி கௌரவத்தை பத்தியும் நியாயத்தை பத்தியும் நீங்க பேசுறீங்கல்ல, ஒரு நாள் எனக்கு என்னாச்சுன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? சன்மார்க் ரோட்ல நடந்து போயிருக்கேன். ஒரு போலீஸ் ஜீப்பு சர்றன்னு முன்னாடி வந்து நின்றுச்சு. 2 போலீஸ்காரனுங்க தர 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 தரன்னு எடுத்துட்டு போய் கப்பன் பார்க் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்க. டியூட்டி முடிஞ்சிட்டு போறவனும் டியூட்டிக்குள்ள வரவனும் ஷூ கால்லே போட்டு நம்ம மிதிக்கிறானுங்க. நிலத்தை எல்லாம் கூட்டி வாரி தொடக்க சொன்னாங்க. பேப்பர்ல சாப்பாடை கொடுத்து கீழே வச்சு மண்ணோட சேர்த்து தின்னு சொன்னாங்க. சோப்பு காரணம் போட வச்சாங்க. சார் நீங்க சொன்ன வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டேன் சார், நான் வீட்டுக்கு போவேன் சார், நேரம் ஆயிடுச்சு என்ன விடுங்க சார். எந்த ஊரா நீ? தமிழ்நாடு சார். தமிழ்நாட்டு இருந்து இங்க எதுக்கு வந்த? ஏன் இந்த வயிற்று பொழப்பு உங்க தமிழ்நாட்டுல பண்ணக்கூடாதா? We are Indians. We are Indiana. என்ன சட்டம் பேசுறியா? கஞ்சா கேஸ்ல புக் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். 10 வருஷம் வெளியில வர முடியாது உஷார்.
நான் தெரியாத வந்துட்டேன் சார். என்னை விட்டுடுங்க சார். நான் எங்க ஊருக்கு போயிட மறுபடியும் இந்த பக்கமே நான் வர மாட்டேன் சார். உடனே இன்ஸ்பெக்டர் வருவாரு. போய் மொழியில் உட்காரு. ஆளை பாரு, அவனை பாரு, அவன் நடைய பாரு. வந்துட்டாங்க நம்ம தலையை துண்டுறதுக்கு. சீச்சி பண்ணலாம் வச்சு இன்ஸ்பெக்டர் வந்தாரு. என்ன ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனாரு. அந்த ரூமுக்குள்ளார ஒரு செல் இருந்துச்சு. அந்த செல்லுக்குள்ளார சட்டியை போட்டு வந்து அடைச்சி வச்சிருந்தாங்க. அவன் முன்னாடியே உடம்புல பொட்டு துணி இல்லாம நாம மதிக்க வச்சாங்க. ಈ ಮೊಳೆಗಳಿಂತ ಬಂತು ನಿನಗೆ ಕನ್ನಡ ಅರ್ಥ ಆಗಲ್ವಾ? இந்த முளை எப்படி வந்துச்சு உனக்கு? என்னதான் கேக்குற, எப்படி வந்துச்சு? ஹார்மோன்ஸ் எடுத்துட்டேன் சார். கீழே ஆபரேஷன் ஆயிடுச்சா? உள்ள போதுமா? எவ்வளவு தூரம் உள்ள போகுது? எங்க அவிட்ட கால அவிட்டுறா கால லாட்டி எடுத்துட்டு வந்து ஆபரேஷன் பண்ண நடத்தல. எவ்வளவு தூரம் உள்ள போகுதுன்னு சீ. பத்தாததுக்கு செல்லுல ஜட்டி போட்டு அடைச்சு வச்சிருந்தான் பாரு. அவகிட்ட போய் என்னடா கோஸ்ல ப்ளூ பிளிங் பாத்தியே, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? மறுபடியும் பாப்போணுமா? காலை சொல்லிட்டான், சிரிக்கிறான். இதுக்கு மேல ஒரு பொம்பளை கேவலப்படுத்த முடியுமா? நீங்க நியாயத்தை பத்தியும் தர்மத்தை பத்தியும் கண்ணியத்தை பத்தி பேசுறீங்கல்ல, போங்கய்யா நீங்களும் உங்க அரசியல். சீ. சுட்டவையாகவும் பக்குவப்படவே, சுட்டவையாகவும் பக்குவப்படவே. மண்ணும் சுட்டால்தான் பாண்டமாய் நிற்கும், மண்ணும் சுட்டால்தான் பாண்டமாய் நிற்கும். நீ என்ன சுட்டாய்? காதலாய். அம்மா ஒத்துக்களே, ஐயா அப்பா ஒத்துக்களே, ஊரு ஒத்துக்களே, ஐயா உலகம் ஒத்துக்களே. சொத்தும் கிடைக்கலே, ஐயா சுகமும் கிடைக்கலே. வீடு கிடைக்கலே, ஐயா வேலை கிடைக்கலே. அம்மாவான மகளும், அக்காவான தங்கையானும், பாட்டியான பேத்தியானும், தனி உலகம் நாங்க, தவிக்கும் ஜனங்க தாங்க. இதுவே எங்க குடும்பம், திருநங்கை சமூகங்கள். போலீஸோட நாட்டியடி, சட்டத்தால பொய் கேசு, ஜனங்களால வெளிச்சு. பிச்சு கேக்குறோம், செக்ஸ் ஒர்க் பண்ணுறோம், தினம் தினம் கொடுமைகளை அனுபவிக்கிறோம். நாங்க ஆசை வைக்கிறோம், மனுஷராவாலோன்னு நாங்க நினைக்கிறோம். போர்க்களத்தில் குதிச்சிருக்கோம் நாங்க, புரிஞ்சுக்கோணும் உணர்வுகளை நீங்க. பரிதாபப்பட வேண்டாம் நீங்க, எங்க உரிமைகளே கொடுத்தா போதுங்க. எவ்வளவுதான் முதல் புத்தகத்துல வரிகளாக்குனாலும் என் மனசுக்குள்ளார ஒரு குறை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. சமுதாயத்தை பத்தி எல்லாம் எழுதிட்டேன்னா இனி ஏதாவது இருக்குதா குறைன்னு. அப்பதான் என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுத ஆரம்பிச்சேன். 2008 The Truth About Me அப்படின்னு பெங்குயின்ல அந்த புத்தகம் வெளியே வந்துச்சு. இந்த உணர்வும் உரிமமும் பெங்குயினும் உலகம் முழுக்க 350 யூனிவர்சிட்டி காலேஜில் சிலபஸ்ல வச்சாங்க. டீச்சர்கள் என்ன சொல்லுவாங்க, மேம் பிஹெச்டி பண்றேன், நான் உங்க டாபிக் தான் எடுத்திருக்கேன், உங்க புக்கு தான் மெயினா ரிசர்ச் எடுத்திருக்கேன், நீங்க ஹெல்ப் பண்ணணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அவங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், 12ஆம் வகுப்புல எலியும் தவளையும் பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி அறுத்து பார்ப்பாங்களே, அந்த மாதிரி எங்களுடைய புக்கை பண்ணாங்க. நீங்க ஆய்வு மேற்கொண்டாலும் அது சரியான பாதையா இருக்கும்னு சொல்லுவேன். அது இல்லாம டிரான்ஸ்ஜெண்டர்னுடனே எல்லாத்துக்கும் நினைப்பு வரது யாரு தெரியுமா?
திருநங்கைங்க மட்டும்தான். திருநங்கைகளை யாருக்குமே தெரியறதே இல்லை. யூனிவர்சிட்டி காலேஜ்ல சொல்லுவேன் நானு, ஏன் எங்களை பத்தி ஆய்வு எடுக்கிறீங்க, திருநங்கைகளை பத்தி எடுங்கோம். திருநங்கைங்களா அவங்க எப்படி இருப்பாங்க, உங்களுக்காக நாங்க ரோட்ல பாக்குறோம், கடை வீதியில பாக்குறோம், பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறோம், பாத்ரூம் பக்கத்துல நிக்கிறவங்க பாக்குறோம், அவங்களே நாங்க பார்த்ததே இல்லையே. அதுலயும் இல்லாம ஆம்பளையா இருந்து பொம்பளையா மாற முடியும், பொம்பளையா இருந்து எப்படி ஆம்பளையா மாறுறது அப்படின்னு கேட்பாங்க. என் சமூகத்திலே சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. பாடி 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 அம்மா ராசாத்தி மூக்க குத்தி காதை குத்தி முடிய வளர்த்து பொம்பளை கணக்கா நான் புடவை ஒட்டியிருக்கேன், ரோட்ல நடந்து போனா என்ன பொம்பளைம்பாங்க. ஐயா இவளுங்க எவ்வளவுதான் ஆம்பளை கணக்கா பேண்ட்டோ சத்தியம் போட்டு மாற அமுத்தி வச்சு பெல்ட்டை போட்டு கட்டி முடிய வெட்டி ஆம்பளை கணக்கா செருப்பு ஆம்பளை கணக்கா வாட்சி கட்டிட்டு ரோட்ல நடந்து போனாங்கன்னா புறப்பால் பொம்பளைன்னு தெரிஞ்சா கடத்திட்டு போவாங்க. புறவை என்னாவும் பவுடை சமத்துக்கு வருவாங்க. எப்படி அவங்களை நீங்க ஆம்பளைன்னு ஒத்துக்குவீங்க? அவங்கள பத்தி ஒரு நூல் எழுதுனேன் 2016 என் லைஃப் இன் டிரான்ஸ் ஆக்டிவிசம் அப்படின்ற ஒரு புத்தகம் மூலியமா 15 பசங்களுடைய ஸ்டோரி எழுதுனேன். அந்த 15 பேரும் எனக்கு திருநங்கை சமூகத்துல எப்படி நான் மகளா ஜமாத்துல கொண்டு போய் உட்கார வச்சுக்கிறனோ அந்த மாதிரி அந்த பசங்க எனக்கு மகனா இருக்கிறாங்க. இந்த 3 புத்தகம் இன்னைக்கு பெரிய பெரிய யூனிவர்சிட்டி காலேஜ்ல இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்காவில் கொலம்பியா யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு இருக்குது. நம்ம அம்பேத்கர் படிச்ச பட்டமாகன யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில பட்லர் லைப்ரரின்னு ஒரு லைப்ரரி. அந்த லைப்ரரியுடைய முன்பாகத்துல மாயா ஏஞ்சலோ, சோனி மரியே, இந்த மாதிரி பெரிய பெரிய எழுத்தாளர்கள் வரிசையில என்னுடைய பேரும் அங்க எழுதி வச்சிருக்காங்க. உங்ககிட்ட நான் கைத்தட்டல் வாங்கணும், என்ன பெருமையா பீத்திக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. இது எல்லாமே ஒரு போராட்டம் தான். என்னை வரைக்கும் இந்த சமூகத்துல சுதந்திரமா நாம இருக்க போறோமோ அன்னை வரைக்கும் நம்மளுடைய போராட்டம் நீண்டுட்டு தான் இருக்கும். நான் புத்தகம் எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நிறைய திருநங்கைக்கு புத்தகம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல கல்கி சுப்பிரமணியம் என்னுடைய பொண்ணு ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருக்காங்க. குறியறுத்தேன் குறியறுத்தேன் மாதவம் ஏதும் செய்யவில்லை நான், மாதவம் ஏதும் செய்யவில்லை நான், குறியறுத்து குருதியில் நனைந்து மரணம் கடந்து மங்கையானேன். கருவறை உனக்கில்லை நீ பெண் இல்லை என்றீர்கள், நல்லது. ஆண்மையை அறுத்தறிந்ததால் சந்ததிக்கு சமாதி கட்டிய பட்டு போன ஒற்றை மரம் நீ. விழுதுகள் உனக்கில்லை, வேர்கள் உள்ளவரை மட்டுமே பூமி உன்னை தாங்கும் என்றீர்கள், நல்லது. நல்ல வேலை, பிறப்பால் நான் பெண் இல்லை. பெண்களாக ஏற்றுக்கொள்ள மறுத்ததே எனக்கு கிடைத்த சுதந்திரம். பெண்களுக்கு நீங்கள் வகுத்துள்ள அடிமை இலக்கணத்தை நான் வாசிப்பதில்லை. நான் யார் என்பதை நானே அறிந்தேன். மறந்து ஜாதி துறந்து மறுக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி வாழும் வாழ்க்கை உங்களால் வாழ முடியுமா? கருவறையில் சுமக்காமலே தாயாக முடியுமா உங்களால்? மார்முட்டி பசியாராமலே மகளாக முடியுமா உங்களால்? என்னால் முடியும். உங்கள் ஆதிக்கக்குறியை அறுத்துக் கொள்ளுங்கள், பிறகு சொல்லுங்கள் நான் பெண் இல்லை. பெண் அப்படின்றதுனாலையும் நானா என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு வர வேண்டியதாச்சு. என்னுடைய ஆட்டோபயோகிராபி முத வந்து நீனாசிரம் அப்படின்ற ஒரு தியேட்டர் இன்ஸ்டியூட்ல தான் நாடகமா பண்ணாங்க. அவங்களோட சேர்த்து தான் முதல் பயணம் என்னது 2013. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நாடகம் பண்ண முடியாதனால இதை சோலவா கொண்டு போனேன். மங்கையம்மா தான் இதுக்கு வந்து நெறியாளராக இருக்கிறாங்க. ஒரு ஆன்ஸ் வாங்கி ஒரு கான்ட்ராக்ட் வாங்கி போட முடியாத ஒரு சூழ்நிலையில நான் இருந்தேன். நான் வேலை விட்டு வந்ததுக்கு அப்புறம் சின்ன வயசுல நான் வந்து கடை கேட்டேன், தண்டை பண்ணேன். 50 வயசுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் அப்படி நான் யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இந்த கலை வந்துச்சு. இன்னைக்கு முழு நேர வேலையை அதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். கலை அப்படின்றது சாதாரண கிடையாது. நிறைய பேர் கலைஞர் நிற்கிறீங்க, ஏதோ இன்னைக்கு ஒரு சின்ன புத்தகத்துல வாசிட்டு 4 பேர் ஸ்டேஜில் பண்றது கிடையாது. இதுக்கு நிறைய ரிஹர்சல் பண்ணணும், முறைப்படி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கிற ஒரு கலையை அட்வொகேசி டூலா எடுத்துக்கிட்டு போறேன் நான். இந்த கலையில பெருசா எனக்கு பில்டிங் கட்டுற அளவுக்கு எனக்கு வந்து பணம் கிடைக்கிறது இல்லை. ஆனா எனக்கு ஆத்ம திருப்தி கிடைக்குது. கலை வடிவில் ஜனங்களுக்கு
பார்த்துதான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் மாதிரி பள்ளிகள்ல இந்த நாடகத்தை நடத்த சொல்லிக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு 9 மாவட்டத்துல நான் வந்து பண்ணிக்கிறேன். ஆனா சில சீனியர் வந்துட்டு வேற மாதிரி நான் வந்து அமைச்சிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் மெச்சூர்டா இருக்கிறவங்க பார்க்க வேண்டிய நாடகம், பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாத்தி இருக்கிறவங்க. ஸோ இந்த நாடகம் மூலியமா எத்தனையோ பேர் வந்துட்டு பயனடைகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை இன்னைக்கு 106வது ஷோ ஃபைனலாக வந்து நான் ரேவதி அம்மாவோட அவங்களோட லைஃப்பில் நடந்தது அண்ட் அவங்களோட ஆக்டிங், அந்த ஆக்டிங் மூலிமா எப்படி வெளில கொண்டு வராங்கன்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது எல்லாத்தையுமே காட்டியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் வந்து இதை பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, அழுதிங்க, உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா எனக்கு அது தெரில. ஆனால் நான் லைவில் அந்த இடத்துல இருக்கும்போது நாங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் இருந்தோம். அந்த இடத்துல எல்லாருமே அழுதோம், எல்லாருமே சந்தோஷப்பட்டோம். அவங்களோட ஆக்டிங் திறமையை பார்த்து, அவங்களோட ஸ்டோரி இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்திருக்கிறத பார்த்து எல்லாருமே ஒரு பக்கம் அழவும் செஞ்சோம். ஸோ நிறைய இடத்துல வந்து கட் பண்ணி இருந்திருக்கும். ஏன்னா நம்மளோட அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை. அதனால் வந்து கொஞ்சம் அப்படியே மேட்ச் பண்ணி நான் பண்ணியிருப்பேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு அவங்க பண்ண அந்த நாடகம். அப்புறம் நம்ம ரேவதி அம்மா பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நான் அந்த மூவியில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துருக்கேன். அது ரொம்ப பிடிக்கும், அவங்க பண்ண ஆக்டிங் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அவங்கள நேரில் பார்க்குறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் அவங்கள வந்து நேரில் பார்க்குறேன். கிட்டத்தட்ட நேரில் பார்க்குறேன்னா அப்படி பார்த்துட்டு அப்படிலாம் சிமிட்டலைங்க. 1.5 மணி நேரம் கண் சிமிட்டாமல் அவங்கள வந்து நான் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தேன். அவங்க பண்ண ஒரு விஷயமுமே சரி, ரொம்ப எனர்ஜி. இப்போ கூட வந்து என்னமோ ஒரு குழந்தைங்க விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி துருன்ற ஒரு எனர்ஜியோடு அவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க ஏஜ்லலாம் நான் அப்படி இருப்பேனான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அவ்வளோ அவங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி இன்றைக்கி வந்து இவ்வளோ ஒரு எனர்ஜியோடு பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறதுக்கு வார்த்தையில் எனக்கு அவங்கள அவ்வளோ ஏற்கனவே பிடிக்கும். இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இன்னுமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவும் அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் அவங்க அந்த நாடகம் மூலிமா வெளிக்கொண்டு வரும்போது இன்னுமே நான் மனதளவில் வந்து அவங்கள்ட்ட ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன். ஆனால் நான் இன்னும் பேசி பழகினதில்லை. ஆனால் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு அவங்க மேலே வந்து எனக்கு வந்துருச்சு. என்னன்னு தெரில, அவங்க மேலே ஒரு பயங்கரமான ஒரு மரியாதை வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க பண்ண ஆக்டிங்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.